ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல். என்னோட வீடியோவை இப்போ தான் முதல் முறையாக நீங்கள் பார்க்குறீங்கன்னா ஃபஸ்ட் டைம் பார்க்குற எல்லாரும் ஃபஸ்ட்டு என்னோடய வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வீடியோவை முழுமையாக பாருங்கள். வீடியோ பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துட்ருக்க உங்கள் எல்லோருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. டே இன் மை லைஃப்பில் இன்றைக்கி டே எனக்கு எவ்வளோ ஸ்பெஷலாக போச்சு அப்படிங்கிறதையும் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். என்னோடய டெய்லி ருட்டீனில் பார்த்திங்கன்னா மார்னிங் வாசலில் கோலம் போடுற விஷயம் கண்டிப்பாக இருக்கும். எந்திரிச்சதும் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் கோலம் போட தான் ஆரம்பித்தேன். சில டைம் பார்த்திங்கன்னா ரொம்ப டயர்டாக இருக்குது அப்படின்னா முதல்ல நான் வாசல்லாம் பெருக்கிட்டு நான் கோலம் போட்டுட்டு அதுக்கப்புறம் போய் ஃப்ரெஷ்ஷப் ஆவேன். இன்றைக்கி பார்த்திங்கன்னா கொஞ்சம் வெளியே போக வேண்டிய வேலை இருந்தனால தான் நான் வெள்ளனவே எந்திரிச்சு குளிச்சுட்டு கிளம்பிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வீட்டில் பூஜையெல்லாம் செய்யணும். அதனால் வாசலில் கோலம் போட்டு வந்ததுக்கப்புறம் பூவெல்லாம் சாமி ரூமில் டெக்கரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். சாமி படங்கள் விக்கிரகம் இது மாதிரியான நான் வச்சுருக்கேன் சாமி ரூமில். எனக்கு செவ்வந்தி பூவில் டெக்கரேட் பண்ணுறது பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நார்மலாக கதம்பம் இல்லை ஒயிட் பூவுகள் நம்ம டெக்கரேட் பண்ணுறதை விட செவ்வந்தி பூவில் டெக்கரேட் பண்ணுறப்ப எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் செவ்வந்தி பூ வாங்கி தான் டெக்கரேட் பண்ணுவேன். ரொம்பவுமே மங்களகரமாகவும் இருக்கும். என்னோடய சாமி ரூமில் பார்த்திங்கன்னா வாராகி அம்மன், அதுக்கப்புறம் பாலாம்பிகை, இந்த மாதிரி நிறைய சாமி ஃபோட்டோஸ்லாம் இருக்கும். டெய்லியும் பூஜையும் கூட பண்ணுவேன். எந்தெந்த நாட்களில் என்னென்ன பூஜைகள்லாம் பண்ணுறது எவ்வளோ நல்லது அப்படிங்கிற மாதிரி நிறைய வீடியோஸ்லாம் நம்ம சேனலில் இருக்கும். தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்கள். இப்போ பார்த்திங்கன்னா நான் கலசம், அதாவது குலதெய்வ கலசம் தான் ரெடி பண்ணி வச்சிட்ருக்கேன். குலதெய்வ செம்பு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த செம்பில் பார்த்திங்கன்னா நல்லா ஃபுல்லாக நீர் நிரப்பிட்டு அதில் பார்த்திங்கன்னா வாசனை திரவிய பொருட்கள்லாம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஜவ்வாது, பச்சை கற்பூரம் இது மாதிரிலாம் போட்டுட்டு ஒரு ரூபா காயின் போட்டுட்டு அதுக்கு மேலே பூக்களெல்லாம் அலங்காரம் பண்ணதுக்கப்புறம் அது முன்னாடி தீபம் ஏற்றி வச்சு நம்ம குலதெய்வத்தை நினச்சி வழிபடுறது வழக்கம். இதை பார்த்திங்கன்னா நம்ம எப்போவுமே நம்ம வீட்டில் இருக்கோம். இந்த மாதிரி குலதெய்வ வழிபாடு பண்ணுறவங்க இருந்தால் இந்த மாதிரி குலதெய்வ செம்பு வச்சு வழிபட்டோம்னா ரொம்ப ரொம்ப நல்லது. நம்ம வீட்டுக்கு பார்த்திங்கன்னா புதுசாக ஒரு முக்கியமான ஆள் தான் வந்திருக்காங்க. இவங்க பார்த்திங்கன்னா நம்ம பூஜை அறையிலேயே நிரந்தரமாக தங்க போகிறாங்க. இவங்க தான் லக்ஷ்மி விநாயகர். லக்ஷ்மி விநாயகர் பார்த்திங்கன்னா வேலண்டைன்ஸ் டே அன்னைக்கு என்னோடய ஹஸ்பண்ட் எனக்கு கிஃப்டாக கொடுத்தாங்க. ஒரு ரிங்கோடு சேர்த்து இந்த கிஃப்ட் கொடுத்தாங்க. எனக்கு இந்த கடவுள் நம்பிக்கையெல்லாம் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறனால எனக்கு எப்போயுமே இது மாதிரிலாம் வாங்கி தருவார். எப்போவுமே இந்த மாதிரி விக்கிரகம்லாம் வாங்குறோம்னா நாங்கள் 2 பேரும் சேர்ந்து தான் போவோம். ஸோ எனக்கு ஒரு சர்ப்ரைஸாக வாங்கி கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் ஏற்கனவே சொல்லிக்கிட்டே இருந்தேன் இந்த மாதிரி லக்ஷ்மி விநாயகர் வாங்கணும் அப்படின்னு. அதை ஞாபகம் வச்சு எனக்கு இதை ப்ரெசென்ட் பண்ணாங்க. இந்த விக்கிரகம் பார்த்திங்கன்னா சில்வர். இது ஆன்டி கலெக்ஷன். இதோட ரேட் பார்த்திங்கன்னா 10,000 சம்திங் வந்தது. பின்னாடி பேக்ரவுண்டில் பார்த்திங்கன்னா ரொம்பவுமே அழகாக இருக்குது. பின்னாடி அந்த கூந்தல்லாம் பார்த்திங்கன்னா அழகாக வடிவமைச்சிருக்காங்க. பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்குது. ஃபைனலாக பார்த்திங்கன்னா விக்கிரகம் ரொம்ப ரொம்ப அழகாக இருந்துச்சு. நம்ம பூஜை அறையில் வச்சு நம்ம பிரார்த்தனை இன்னையிலேருந்து பண்ண ஆரம்பிச்சிடலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வீட்டுக்கு ஒரு கொரியர் வந்திருந்தது. என்ன கொரியர்னு பார்த்தா இதுவும் ரொம்ப சர்ப்ரைஸாக இருந்துச்சு. இன்னும் 2 நாள் கழிச்சு வரும் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. இன்றைக்கே வந்துருச்சு. இது என்னன்னு பார்த்திங்கன்னா வலம்புரி சங்கு வைக்கிற ஸ்டாண்டு. பார்க்குறதுக்கே ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தது. நம்ம வீட்டில் வலம்புரி சங்குலாம் வச்சு வழிபடுறோம் அப்படின்னா நம்ம ஒரு பிளேட்டில் பச்சரிசி நிரப்பி நம்ம அது மேலே வச்சு வழிபடுவோம். இந்த மாதிரி ஸ்டாண்டெல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய அவைலபிளாக இருக்குது. ஆன்லைனில் தான் நான் இதை வாங்கியிருந்தேன். ஸோ பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது. இதோட லிங்க்லாம் வேணும்னா உங்களுக்கு வேணால் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன். இல்லைன்னா கம்யூனிட்டி பாக்ஸில் இருக்கும், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இது பார்த்திங்கன்னா சங்கு மாதிரியே ஷேப்பில் கொடுத்துருக்காங்க. ஸோ இது மேலே நம்ம சங்கு வைக்கிறப்ப பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ நம்ம சங்கு வச்சாச்சு. இந்த வலம்புரி சங்கில் தண்ணீர் ஊற்றி துளசி போட்டு பூஜைகளும் பண்ண ஆரம்பிச்சிடலாம். என்னோடய வீடியோஸ்லாம் நிறைய பதிவில் சங்கு வலம்புரி சங்கு எப்படி வச்சு வழிபடணும்லாம் நிறைய சொல்லியிருக்கேன். வலம்புரி சங்கு பயன்படுத்துகிறதா இருந்தால் அதில் எப்போவுமே தண்ணீர் ஊற்றி துளசி மாற்றி வச்சு நம்ம வழிபடணும். இல்லைன்னா ஃபுல்லாக பச்சரிசி நிரப்பி 1 ரூபா காயின் வச்சு அதை நம்ம வழிபடலாம். புதுசாக வாங்கின விக்கிரகம்லாம் நல்லா வாஷ் பண்ணதுக்கப்புறம் மஞ்சள் குங்குமம்லாம் வச்சுட்டு அதுக்கப்புறம் பூக்களெல்லாம் அலங்கரித்து வச்சு இப்போ தூப ஆராதனையெல்லாம் காமிச்சாச்சு. நெய்வேத்தியமாக பார்த்திங்கன்னா பாதாம் தான் வச்சுருந்தேன். பாதாம், முந்திரி இது மாதிரி நம்மளால் முடிந்த நெய்வேத்தியம் வைக்கலாம். கல்கண்டு கூட வைக்கலாம். ஆனால் தினமும் பூஜை பண்ணும் பொழுது ஏதாவது ஒரு நெய்வேத்தியம் வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இன்றைக்கி டெய்லி ரொட்டீனில் நான் செய்யக்கூடிய விஷயங்களில் பார்த்திங்கன்னா பூஜை பண்ணுறதுனால இன்றைக்கி பூஜை அறையில் புதுவரமாக வந்தவங்களையும் நம்ம அழகாக நம்ம அமர்த்தி அவங்களுக்கு செய்ய வேண்டிய பூஜையெல்லாம் சிறப்பாக பண்ணி முடித்தாச்சு. இதுக்கப்புறம் அடுத்து என்னோடய டெய்லி ரொட்டீனை தான் பார்க்க போகிறீங்க. இன்றைக்கி பார்த்திங்கன்னா அம்மா வெளியில் கூப்பிட்ருக்காங்க. எங்கன்னு பார்த்திங்கன்னா கோவிலுக்கு தான் போக போகிறோம். கோவிலில் தேரோட்டம், அதாவது எங்களோட ஊரில் பார்த்திங்கன்னா திருவிழா ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ பூத்தேர் அப்படின்னு நாங்கள் ஊரில் போவோம். ஸோ அந்த பூத்தேரை பார்க்கணும். அது மட்டும் இல்லாமல் சில திங்ஸ் எல்லாம் வாங்க வேண்டியது இருந்தனால அதுவும் வாங்கிட்டு வந்துடலாம் அப்படிங்கிறதுக்காக போக போகிறோம்.
நேற்று பார்த்தீங்கன்னா டிமார்ட்லேருந்து நிறைய திங்ஸ் வாங்கிட்டு வந்திருந்தேன். ஸோ அந்த திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டே வந்து வேலையும் வந்து செய்ய போகிறேன். இந்த ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா 69 ரூபி. இந்த ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா கார்டன்ல எல்லாம் வந்து குட்டி குட்டி செடிஸ்லாம் வைக்கிறதுக்கு வந்து யூஸ் பண்ணுவாங்க. ரொம்ப அழகாக இருந்தது. ஸோ வந்து ஸ்டார்டிங் டைம் போனப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா இதோட ரேட் வந்து ரொம்ப கம்மியாக இருந்த மாதிரி இருந்துச்சு. ஆனால் இந்த டைம் பார்த்தீங்கன்னா ரேட் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்த மாதிரி தான் இருந்தது. சரி ஓகே அப்படின்ட்டு இதில் 2 பீஸ் வாங்கிட்டேன். டிமார்ட்டை பொறுத்த வரைக்கும் நான் வாட்ச் பண்ணது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நிறைய திங்ஸ் இருக்குது அப்படின்னா தாறுமாறாக ரேட் இருக்கும். இப்போ அந்த கலெக்ஷன்லேயே பார்த்தீங்கன்னா 1 இல்லைன்னா 2 மட்டும்தான் இருக்குது அப்படின்னா அதோட ரேட் வந்து ரொம்ப கம்மி பண்ணி போட்டிருப்பாங்க. இது மாதிரி நிறைய கிச்சன் டவுல்ஸ்லாம் நான் பார்த்துருக்கேன். ரேட்டெல்லாம் வந்து கம்மியாக இருந்தது. அதுக்கப்புறம் நான் வாங்கின திங்ஸ் பார்த்திங்கன்னா இந்த திங்ஸ் தான். இது பார்த்திங்கன்னா கேஸ் சிலிண்டர் வைக்கிற ஸ்டாண்டு. கீழே நம்ம வைக்கிறனால டைல்ஸ்லாம் ரொம்ப டேமேஜ் ஆகும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஸ்டாண்ட் வாங்கியிருந்தேன். இதோட ரேட் பார்த்திங்கன்னா 199 ரூபி, அதாவது 200 அந்த மாதிரி ரேஞ்சில் தான் இருந்தது. இதுலேயே வந்து பிளாஸ்டிக்லாம் இருந்துச்சு. அதெல்லாம் வந்து சீக்கிரத்தில் உடஞ்சிரும் அப்படின்ற மாதிரி தெரிஞ்சுது. குவாலிட்டி வைஸ்லேயும் பார்க்குறப்ப இது நல்லா இருந்துச்சு, அதனால் இதவே வாங்கியாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பாதாம், முந்திரி இது மாதிரியான திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டேன். இது பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கும் சரி அவருக்கும் சரி நான் வந்து வீக்லி வந்து நான் இதில் வந்து ஜூஸ் மாதிரி போட்டு கொடுப்பேன். அதுக்கப்புறம் கிச்சன் டவல்ஸு இது மாதிரி திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டேன். இதோட ரேட் பார்த்திங்கன்னா 49 ரூபி தான். ஸோ பார்க்க நல்ல ஒர்த்தபுளான ப்ராடக்டாக இருந்தது. அதனால் இந்த திங்ஸ் வாங்கியாச்சு. இந்த திங்ஸ் பார்த்திங்கன்னா க்ளவுஸ் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம கையில் வந்து க்ளவுஸ் மாதிரி மாட்டிட்டு காரெலாம் துடைக்கிறதுக்கு, அதுக்கப்புறம் டிவி, முக்கியமாக சோபா அது மாதிரி கிச்சனில் கூட நம்ம வந்து டைல்ஸ் எல்லாம் துடைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் தேவையான வந்து ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வாங்கினதுக்கப்புறம் முக்கியமாக பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சீட்ஸ் தான் வாங்கியிருந்தேன். வாட்டர்மெலன் சீட்ஸும் சன்ஃப்ளவர் சீட்ஸும் தான் வாங்கியிருந்தேன். இந்த சீட்ஸ் எல்லாம் பார்க்குறப்ப பார்த்திங்கன்னா ரேட்டெல்லாம் ரொம்ப வந்து தாறுமாறாக தான் இருந்தது. நம்ம அதுக்கு பார்த்திங்கன்னா நார்மலாகவே வாட்டர்மெலனில் இருக்க சீட்ஸை வந்து சாப்பிட்டுட்டு போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் தோணும். ஸோ இதில் பார்த்திங்கன்னா நிறைய எசன்ஸ், அதுக்கப்புறம் சால்ட் இதெல்லாம் போட்டு இவங்களாம் வந்து அதை ஒரு மாதிரி நல்லா டேஸ்டியாக வந்து தயார் பண்ணி வச்சுருக்காங்க. இதோட டேஸ்ட் பார்த்தேன், ஓகே அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் ரொம்ப ஹெல்தி, அதனால் ஓகே சாப்பிட்லாம். அதுக்கப்புறம் குழந்தைங்களுக்குலாம் வந்து கேக்லாம் வீட்டில் பண்ணி கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி திங்ஸ்லாம் வாங்கியிருந்தேன். கஸ்டர்ட் பவுடர், அதுக்கப்புறம் வெண்ணிலா எசன்ஸ், அதுக்கப்புறம் பைனாப்பிள் எசன்ஸ் இது மாதிரியான முக்கியமான திங்ஸ் எல்லாம் வாங்கியிருந்தேன். இதெல்லாம் பார்த்திங்கன்னா ரேட் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் தோணும். எல்லாமே வந்து ரேட் கம்மி தான். நார்மலாக வந்து 50 ரூபி 60 ரூபி அந்த மாதிரி ரேஞ்சில் தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கொக்கோ பவுடர், இந்த மாதிரி திங்ஸ்லாம் பார்த்திங்கன்னா கேக்லாம் செய்கிறதுக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். நான் இப்போ ரீசெண்டாக வந்து ஒரு கேக் வந்து போட்டிருப்பேன், வெண்ணிலா கேக் அப்படின்னு. நட்ஸ் எல்லாம் லோட் பண்ணி ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நம்ம ஓடிஜி இல்லாமல் குக்கர்லேயே வந்து ஈஸியாக பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி போட்டிருப்பேன். இந்த வீடியோக்கு முன்னாடி தான் இருக்கும். ஸோ வந்து நம்ம சேனலில் போய் செக் பண்ணி பாருங்கள். ஈஸியாக பண்ணிடலாம். மைதாலாம் யூஸ் பண்ணாமல் கோதுமை மாவை வச்சு வந்து ஒரு சூப்பரான சிம்பிளான கேக் வந்து பண்ணிடலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வீட்டுக்கு தேவையான முக்கியமான திங்ஸ் எல்லாம் வாங்கியாச்சு. குழந்தைங்களுக்கு பாப்கார்ன் வீட்லேயே பண்ணித்தரனால கார்ன் வாங்கிக்கிட்டேன். சில்லி ஃப்ளாக்ஸ் வந்து ரொம்ப நாளாக வாங்கணுன்ட்டே இருந்தேன். அது அப்புறம் பேக்கிங் பவுடர் இது மாதிரி திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் முக்கியமாக வந்து வீட்டுக்கு தேவையான சில ஜாமான்ஸ் எல்லாம் வாங்கிட்டேன். இப்போ ஓரளவுக்கு பார்த்திங்கன்னா எல்லா திங்ஸையும் வந்து எடுத்து வெளியில் வச்சுட்டு இப்போ இது எல்லாத்தையும் அந்தந்த கண்டெய்னர்லாம் எடுத்து வச்சுட்டு நான் அடுத்த வேலையை பார்க்க போகிறேன். இப்போ பார்த்திங்கன்னா இந்த வாட்டர் பாட்டிலாம் பார்த்திங்கன்னா ரேட் ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக தான் இருந்தது. ஸோ நான் சின்ன தம்பிக்கு வந்து கொண்டு போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக வாங்கிட்டேன். இப்போ நம்மளுடைய சமையல் வேலையை ஆரம்பிச்சிடலாம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு சிம்பிளான சமையல் தாங்க பண்ண போகிறேன். ரொம்ப ஹெவியாலாம் இழுத்து போட்டுக்கிற மாதிரி இல்லை. ஏன்னா வெளியில் நம்ம போகிறோம். ஸோ வந்து எப்படி இருந்தாலும் வந்து சிம்பிளாக பண்ணிடுவோம். தம்பிக்கு லஞ்ச் பாக்ஸ்க்கு வந்து வைக்கிற மாதிரி பண்ணிடலாம் அப்படின்னு பண்ணிகிட்ருக்கேன். அவர் சாரும் வந்து வெளியில் கிளம்பிட்டார். அவர் ஊருக்கு போகிறேன் அப்படிங்கிறதுக்காக ஊருக்கு கிளம்பிட்டார். இப்போ பார்த்திங்கன்னா மக்கானா வச்சு ஒரு சின்ன ஸ்நாக்ஸ் மாதிரி பண்ண போகிறேன். மக்கானா பார்த்திங்கன்னா நெய் ஊற்றிட்டு மக்கானாவை நல்லா வறுத்துட்டு அதில் கொஞ்சமாக உப்புத்தூள் பெப்பர் மட்டும் போட்டால் போதும், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்களுக்கு வந்து ஸ்நாக்ஸாக வந்து கொடுக்கலாம். எப்படி நம்ம பாப்கார்ன் கொடுக்குறோமோ அதே மாதிரி மக்கானா வந்து கொடுக்கலாம். இதோட பேர் பார்த்திங்கன்னா தாமரை மணி அப்படின்னு சொல்லுவோம். அதாவது நார்மலாக குளத்துல தாமரை பூலாம் பார்த்துருக்கீங்களா, அதுக்கு சென்டரில் வந்து இருக்கும் தாமரை விதைகள். தாமரை விதைகள்லாம் எடுத்து அதை வந்து பக்குவமாக வந்து காய வச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதிலேருந்து இந்த மக்கானா வந்து எடுப்பாங்க. இந்த மக்கானா பார்த்திங்கன்னா ரேட் வந்து கொஞ்சம் ஜாஸ்தி தான், இருந்தாலும் வந்து ரொம்ப ஹெல்தி தான். குழந்தைங்களுக்கெல்லாம் பண்ணி கொடுக்கலாம். குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. மக்கானா பண்ணுறப்ப பச்சையாக விடாமல் நல்லா வறுபடுற மாதிரி, அதாவது கையில் வச்சு நம்ம ப்ரெஷ் பண்ணோம்னா வந்து அதை நல்லா நொறுங்கிடணும். அந்த மாதிரி வந்து காயிற மாதிரி நல்லா வறுத்து எடுத்துடணும். அப்போ தான் வந்து அது ரொம்ப ஹெல்த்தியானது. ஃபைனலாக பார்த்திங்கன்னா சிம்பிளான மக்கானாவும் ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு பார்த்திங்கன்னா நான் வெஜிடபிள்லாம் போட்டு நான் இப்போ பிரியாணி மாதிரி பண்ண போகிறேன். அதாவது எப்படி சொல்கிறதுனா எல்லா வெஜிடபிளும் கேரட்டு, அதுக்கப்புறம் பீன்ஸு, உருளைக்கிழங்கு, காலிஃப்ளவர் இது மாதிரி எல்லா வெஜிடபிள்லாம் போட்டு வந்து பிரியாணி மாதிரி பண்ணால் என்னோடய பையனுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப பிடிக்கும். இந்த வெஜிடபிள் பிரியாணியோட ஷார்ட்ஸ் வீடியோ வந்து ஆல்ரெடி நான் போஸ்ட் பண்ணிட்டேன். ஸோ திரும்பவும் வந்து போஸ்ட் பண்ண வேணாம் அப்படின்றதுக்காக தான் நான் மெயின் டிஷ்ஷவே காமிச்சிட்டேன்.
இப்போ ஃபைனலாக பார்த்திங்கன்னா சாப்பாடும் ரெடி ஆயிடுச்சு. அதுக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் மக்கானா வச்சு இதோட பிக்கிள்ஸ் வச்சு சாப்பிட்டோம்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ காலையில் டிஃபன் பண்ண வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து வெளியில் கிளம்புறதுக்கு ரெடி ஆயிடுச்சு. தம்பியும் வந்து ஸ்கூலுக்கு கிளம்பி போயிட்டான். சின்ன தம்பியும் நானும் தான் இப்போ கிளம்பிகிட்ருக்கோம். சின்ன தம்பிக்கு பார்த்திங்கன்னா சத்து மாவு எப்போவும் ரெகுலராக பண்ணி கொடுக்குற மாதிரி சத்து மாவு தான் பண்ணி கொடுத்துட்டேன். நம்மளோட சத்து மாவு ரெசிபி பார்த்திங்கன்னா நம்ம சேனல்ஸில் இருக்கும். ஸோ வந்து பாருங்கள், குழந்தைங்களுக்கு வந்து சத்து மாவு பார்த்திங்கன்னா 15 வயசு வரைக்கும் கொடுக்கலாம். அதுக்கு மேலேயுமே பெரியவங்களுமே சாப்பிட்லாம். ஸோ வந்து நான் வந்து 2 இயர்ஸ்லேருந்து கொடுத்துட்ருக்கேன். இப்போ தம்பிக்கு பார்த்திங்கன்னா 2.5 இயர்ஸ் ஆகுது. ஸோ வந்து நல்லா விரும்பி சாப்பிடுவார். இப்போ பார்த்திங்கன்னா அம்மா ஊர் சைடு தான் பார்த்திங்கன்னா தேர் வந்து வீதி உலா வரும். ஸோ கரெக்டாக வந்து இந்த டைமுக்கு வந்து நானும் வந்துட்டேன். அதுக்கப்புறம் பக்கத்தில் பார்த்திங்கன்னா பூ மார்க்கெட் இருக்குது. ஸோ அங்கே வந்து பூலாம் வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்னு வந்தாச்சு. பூ பார்த்திங்கன்னா வீட்டுக்கும் அதுக்கப்புறம் தேருக்கு வந்து போடுறதுக்காக வந்து பூ வாங்கியாச்சு. அதுக்கப்புறம் வந்து ஒரு சில திங்ஸ் எல்லாம் வாங்கலாம் அப்படின்னு வந்து அம்மா கூட வந்திருந்தேன். என்னோடய சிஸ்டர் பார்த்திங்கன்னா சென்னையில் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து சில திங்ஸ் எல்லாம் வந்து வாங்கி அமுச்சு விடலாம் அப்படின்னு தான் வந்திருக்கோம். அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி பூஜை அறை திங்ஸ் எல்லாம் வந்து அவங்க ரொம்ப ரொம்ப லைக் பண்ணுவாங்க. ஸோ அவங்களுக்காக தான் வந்து சில முக்கியமான திங்ஸ் எல்லாம் நானும் அம்மாவும் செலக்ட் பண்ணி அதை வந்து கொரியர் பண்ணலாம் அப்படின்னு வந்திருக்கோம். கொரியர்லாம் பண்ணிவிட்டு வெளியில் வரப்போ பார்த்திங்கன்னா கரெக்டாக தேரும் வந்துச்சு. கரெக்டாக வந்து தேரை பார்த்துட்டு சாமியும் பார்த்துட்டு பூவெல்லாம் போட்டு நல்லா சாமி கும்பிட்டாச்சு. ரொம்ப வந்து மனதுக்கு வந்து நல்லா ஹாப்பியாக இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். எங்களோட ஊரில் பார்த்திங்கன்னா கோட்டை மாரியம்மன் திருக்கோவிலோட திருவிழா வந்து ஸ்டார்ட் ஆகுது. கொடியேற்றத்தோடு வந்து இந்த தேரெல்லாம் வந்து போகும். ரொம்ப பார்க்குறதுக்கே ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஸோ அது மாதிரியான திருவிழா சம்மந்தப்பட்ட விலாகெல்லாம் பார்த்திங்கன்னா இதுக்கப்புறம் வர வீடியோஸில் வரும். அதுக்கு பார்த்திங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்கள். நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்லாம் இருக்குது. ஸோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள். தேர்லாம் பார்த்துட்டு வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் பூ மார்க்கெட்டில் வாங்கினா பூவெல்லாம் வந்து நான் கொஞ்சம் கட்ட ஆரம்பிச்சிட்டேன். ஸோ வந்து இந்த தடவை வந்து ஊசி நூலில் கோர்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஊசி நூலில் தான் வந்து கோர்த்துட்ருக்கேன். மல்லிகைப்பூலாம் பார்த்திங்கன்னா கையிலெல்லாம் கட்டினா நல்லாயிருக்கும். ஆனால் ஊசி நூலில் கோர்த்தோம்னா இன்னும் நல்லா வந்து உருண்டையாக நல்லா வரும். இந்த மாதிரியெல்லாம் ஊசி நூலில் கோர்க்கிறது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் பர்சனலாகவே. உங்களுக்குலாம் எத்தனை பேருக்கு இந்த மாதிரி பிடிக்கும் அப்படின்னு சொல்லுங்கள். பூவெல்லாம் கட்டி வச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா காலிஃப்ளவர் 65 பண்ணலாம் அப்படின்னு வந்து நானும் அம்மாவும் பார்த்து ரெடி பண்ணலான்னு பார்த்தோம். அதுக்கு பார்த்திங்கன்னா தண்ணியில் கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு கொஞ்சமாக சூடு பண்ணுறதுக்காக வச்சாச்சு. அதுக்கப்புறம் ஒரு சின்ன பவுல் எடுத்துகிட்டு அதில் 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, 1 ஸ்பூன் அரிசி மாவு, அதோட கொஞ்சம் பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு சில்லி பவுடர் வந்து எக்ஸ்ட்ராவே ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்சிங் பவுலில் பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு மட்டும் சேர்த்துட்டு கரெக்டாக வந்து எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி வந்து காலிஃப்ளவர் வந்து ஹாட் வாட்டரில் வந்து போட்டு வச்சுருக்கோம்ல, அதை எடுத்து இப்போ இதோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதோட மிக்ஸ் பண்ணுறப்ப பார்த்திங்கன்னா அதோட கலர் பார்த்திங்கன்னா நல்லா ரெட் கலரில் சேஞ்ச் ஆயிரும். காலிஃப்ளவர் வாங்கிட்டு வந்தோன்னே பார்த்திங்கன்னா சின்ன சின்ன புழுலாம் இருக்கும். ஸோ இந்த மாதிரி சுடு தண்ணியில் போட்டு நம்ம எடுத்துட்டோம்னா அதில் இருக்க புழு எல்லாமே வந்து போயிடும். அதில் தூசி இருந்தால் கூட வந்து எல்லாமே நீங்கிரும். அதுக்கப்புறம் ஃப்ரெஷ்ஷாக வந்து எடுத்து நம்ம காலிஃப்ளவர் போட்டு நம்ம பரட்டி நம்ம எடுக்கிறப்ப ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி நம்ம மாவெல்லாம் மிக்ஸ் பண்ணி நம்ம கரெக்டாக வந்து போட்டு எடுக்கிறப்ப ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஃபைனலாக பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் கலந்தாச்சு. ஒரு 5 நிமிஷம் மட்டும் வந்து ஓரத்தில் வச்சிடலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 நிமிஷம் மட்டும் ஊறினாவே போதும். டேஸ்ட்டு வந்து செம்ம அல்டிமேட்டாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா இப்போ எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். இப்போ பொரிச்சு எடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்ல டேஸ்டியான காலிஃப்ளவர் 65 ரெடி ஆகிடுச்சு. என்னோடய விலாக் பார்த்திங்கன்னா இதோட ஸ்டாப் ஆகுது. ஸோ இதுக்கப்புறம் வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். என்னோடய வீடியோ பிடிச்சா மறக்காமல் சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.